இந்த 8 அறிகுறிகள் உங்களை ஒரு சாதாரண மனிதரா இல்லைன்னு சொல்லிடும். நண்பர்களே, ஒருத்தருக்கு இந்த 8 அறிகுறிகள் இருந்தா அவங்க சாதாரண மனுஷனே கிடையாது. ஈஸ்வரனின் கிருபையால பிறந்த ஒரு விசேஷமான மனிதர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அறிகுறிகள் என்னன்னு இப்போ சிம்பிளா பார்க்கலாம். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஈஸ்வர் இருக்காருன்னு நமக்கெல்லாம் தெரியும். அவர் வெளியில மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்காரு. கடவுள் கண்ணுக்கு நேரா தெரியாவிட்டாலும் சில நேரம் அவர் இருக்காருன்னு நம்ம மனசுக்கே ஒரு உணர்வு வரும். ஆனா அந்த தெய்வீக அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு விசேஷமான ஈஸ்வர சக்தி இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். நண்பர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட உபதேசங்கள்ல ஒருத்தர் சாதாரண மனிதர் இல்ல, ஈஸ்வரின் கிருபையால வந்த ஒரு விசேஷமான ஆன்மா அப்படின்னு சொல்ற 9 அறிகுறிகளை பற்றி சொல்லியிருக்காரு. ஒருத்தர்கிட்ட இந்த 9 அறிகுறிகள் தெரிஞ்சா அவர் சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு நிச்சயமா சொல்லலாம். இந்த மாதிரி குணங்கள் எல்லா மனிதர்கள்டையும் இருக்காது. அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படிப்பட்டவங்கள சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாரு. சில நேரம் இந்த குணங்கள் பிறந்ததிலிருந்தே சிலர்கிட்ட தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அவர்கள் வளர வளர தங்களோட தனித்துவமான சக்தியால உலகம் முழுக்க பேர் வாங்குவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரணத்துக்காக தான் பிறக்கிறான். மனித பிறவி கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 88 லட்சம் யோனிகள்ல மனித யோனி தான் ரொம்ப உயர்ந்தது. இந்த மனித வாழ்க்கை ஒரு பெரிய வரம். ஏன்னா மனிதன் செய்யற பல விஷயங்களை வேற எந்த உயிரும் செய்ய முடியாது. அதனால இந்த வாழ்க்கையை கொடுத்த ஈஸ்வரருக்கு நன்றி சொல்லணும். இந்த வாழ்க்கையை சரியா பயன்படுத்தி உலகத்துக்கு நல்லது செய்யணும். ஆனா எல்லாரும் அப்படி செய்யறது இல்ல. சில பேர் மனிதனா பிறந்தோ மிருகம் மாதிரி நடந்து கொள்றாங்க. அதே நேரத்துல சில ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இருக்காங்க. அவங்க மேல ஈஸ்வரின் விசேஷ கிருபை இருக்கும். அவங்கள சுற்றி எப்போதும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். அது அவர்களை சரியான பாதையில நடத்தும். ஒவ்வொரு கஷ்டத்துலயும் கை கொடுக்கும். இந்த சக்திகள் நேர்மையா நடக்கிறவங்கள தான் தேர்ந்தெடுக்கும். அதோட அவங்க மற்றவர்களையும் தர்மம் சத்தியம் இருக்கிற பாதையில நடக்க ஊக்குவிப்பாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, உங்களோட கூட ஏதாவது அமானுஷ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க எப்பாவது மரணத்துக்கு நெருக்கமா போய் திரும்பி வந்திருக்கீங்களா? பெரிய விபத்துல இருந்து சின்ன விஷயமா தப்பிச்சிருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு கஷ்டத்துலயும் யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை பாதுகாக்கிற மாதிரி உணர்வு வந்திருக்கா? அப்படி இருந்தா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு அதிசயம். நீங்க இதை நம்பினாலும் நம்பலனாலும் அந்த தெய்வீக சக்தி எப்போதும் உங்களோட தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு சாதாரண மனிதர் இல்லைன்னு நிரூபிக்கிற 9 அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசேஷ தன்மைய வெளிக்காட்டுற அறிகுறிகள் தான் இவை. அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க அந்த 9 தெய்வீக அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். அறிகுறியின் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருத்தன் எந்த வேலையும் செய்யும் போது சுகமா இருக்கா கஷ்டமா இருக்கா அப்படின்னு யோசிக்காம அதை விட்டுடாம தொடர்ந்து செய்யறான்னா அவன் விசேஷமானவன். குளிரா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் தன்னோட வேலைய பாதையில விட்டுட மாட்டான். எத்தனை தடைகள் வந்தாலும் தன் பாதையிலிருந்து விலக மாட்டான். எல்லா சூழ்நிலையும் தன் வேலையில முழு மனசோட ஈடுபட்டு கொண்டே இருப்பான். மக்கள் அவங்கள பற்றி நல்லா பேசினாலும் கெட்டதா பேசினாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. தன் வேலைய முழு நம்பிக்கையோடும் நேர்மையோடும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தன் மேலையும் கடவுள் மேலையும் முழு நம்பிக்கை இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பா தான் வெற்றி அடைவான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள உறுதியா நம்புவாங்க. அறிகுறியின் 2.
பிறரை பற்றி ஒருபோதும் கெட்டதா பேசாதது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, வாழ்க்கையில ஒருபோதும் பிறரை பற்றி கெட்டதா பேசாதவங்க எப்போதும் நல்லதையே பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதன் தான் சிறந்தவன். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கே மற்றவங்களை பற்றி தவறா பேசுறாங்க. எப்போதும் பிறரை அவமதிக்கிறாங்க, பேசி பேசி சுருண்டுறாங்க, புறம் பேசுறாங்க, பிறருக்கு தீங்கு செய்யற மாதிரி நடக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிந்தைகள் காரணமா தான் அந்த மக்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாம போறாங்க. அறிகுறி எண் 3, தினசரி வேலைகள் முடிஞ்ச பிறகு கிடைக்கும் நேரத்தை ஈஸ்வரின் பக்தி, வழிபாடு, நாமஸ்மரணம் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறவங்க. ஈஸ்வரரையே உண்மைன்னு நம்பி அவங்களோட இருப்பை உணரக்கூடியவங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட மனிதனை சுற்றி ஒரு தெய்வீக சக்திகளோட புனித வட்டம் இருக்கும். அதனால அவங்களுக்கு எப்போதும் ஈஸ்வரின் இருப்பு உணர்வா இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல ஈஸ்வரருக்கும் முழு நம்பிக்கை இருக்கும். துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லா நிலையிலும் கடவுள் நினைப்பாங்க. ஒருபோதும் கடவுளை அவமதிக்கவே மாட்டாங்க. அறிகுறி எண் 4, சமூகம் தன்னிடமிருந்து எதிர்பார்க்கிற கடமையை புரிஞ்சுக்கிட்டு நல்லதும் புண்ணியமும் செய்யறவங்க. சிக்கல்ல சிக்கியவங்களுக்கு, ஏழை ஆதரவில்லாதவங்களுக்கு உதவி செய்யறவங்க, ஆபத்து பேரிடர் நேரத்துல மிருகங்கள் பறவைகளுக்கு கூட கை கொடுப்பவங்க, வயசானவங்களையோ உடல் குறைபாடுள்ளவர்களையோ ஒருபோதும் அவமதிக்க மாட்டாங்க, யாரையும் கீழானவனா நினைச்சு இகழ மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க தான் மனிதர்கள்லயே சிறந்தவங்க. இந்த மாதிரி குணங்கள் எல்லார்கிட்டையும் இருக்காது. கடவுள் கிருபை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கும். அவர்கள் தான் தாமே புண்ணியம் செய்வதோட மற்றவர்களையும் நல்லது செய்ய ஊக்குவிப்பாங்க. அறிகுறி எண் 5, அநியாயம் செய்யாதது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருபோதும் பிறருக்கு அநியாயம் செய்யாதவங்க, பிறருடைய பணத்தை அபகரிக்காதவங்க, பிறருடைய அவசரத்தையோ பலவீனத்தையோ பயன்படுத்தி கொள்ளாதவங்க தான் உண்மையிலேயே சிறந்தவங்க. மற்றவர்களின் வாழ்க்கைய பாதிக்காதவங்க, யார் மேலும் வெறுப்பு வைக்காதவங்க இந்த உலகத்துல நல்ல பெயரும் புகழும் பெறுவாங்க. அறிகுறி எண் 6, முன்னறிவு இருப்பது. இந்த உலகத்துல சிலருக்கு தான் இந்த விசேஷ சக்தி இருக்கும். எதிர்காலத்துல நடக்க போற சில விஷயங்கள் முன்னாடியே அவங்களுக்கு உணர்வா தெரியும். ஏதாவது கெட்டது நடக்க போகுதுன்னு இருந்தா மனசு திடீர்னு கலக்கம் அடையும். சுத்தி உள்ள சூழ்நிலையில ஒரு மாற்றம் வந்த மாதிரி தோணும். இயற்கையிலேயே சில அசாதாரணமான காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதுவே கெட்ட அறிகுறின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்பே எச்சரிக்கையா இருப்பாங்க. அறிகுறி எண் 7, சிலருக்கு எப்போதும் தங்களை சுற்றி ஒரு விசேஷமான மனம் வர்ற மாதிரி உணர்வு இருக்கும். பூக்கள், தூபம், அகர்பத்தி, கற்பூர மாதிரி புனிதமான மனம் காற்றுல மிதக்கிற மாதிரி தோணும். இது அவங்கள சுற்றி கடவுள் இருப்பு இருக்கிறதுக்கான அடையாளம். அப்படிப்பட்டவங்க மேல தேவதைகள், தேவர்கள் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். அறிகுறி எண் 8, நம்ம சாஸ்திரங்கள்ல பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்பவே புனிதமான நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரம் முழுக்க ஒரு விசேஷமான நல்ல சக்தி சுற்றி நிறைஞ்சிருக்கும். இது நாளிலேயே ரொம்ப முக்கியமான நேரம். நம்ம சாஸ்திரங்கள்ல இத தேவதைகள், தேவர்கள் இருக்கிற நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்துல சுற்றுப்புறத்துல ஒரு விசேஷமான நல்ல சக்தி பரவி இருக்கும். அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருப்பது ரொம்ப சிறந்ததுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. உலகத்துல பெரும்பாலான மக்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு தினமும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல தானா தூக்கம் கலைஞ்சு எழுந்தா அது ஒரு அமானுஷ்ய சக்தியோட அறிகுறின்னு சொல்லலாம். தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருப்பவங்க வாழ்க்கையில ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாங்க. அந்த நேரத்துல எழுந்திருப்பவங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. கடவுள் பக்தியில மனசை வச்சிருப்பாங்க. அவங்களோட புத்தி மற்றவர்களை விட ரொம்ப கூர்மையா இருக்கும். ரொம்பவே
விவேகமா நடந்து கொள்வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருப்பவங்களோட மனசு அமைதியான குணம் மாதிரி சாந்தமா இருக்கும். அவங்க ஒருபோதும் சண்டை சச்சரவுல ஈடுபட மாட்டாங்க. வாக்குவாதம், தேவையில்லாத விவாதம் இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில இருக்காது. இப்படிப்பட்டவங்க நிச்சயமா கடவுளோட விருப்பத்துக்கு ஏற்பதான் இப்படி நடக்க முடியும். இதுக்கு அவங்கள தூண்டுறது கடவுளோ அல்லது அந்த அமானுஷ சக்திகள் தான். அறிகுறி எண் 9. நண்பர்களே, பல நேரம் நம்ம கோயிலுக்கோ ஏதாவது ஆன்மீக இடத்துக்கோ போய் பஜனை கீர்த்தனை கதையெல்லாம் கேட்க போவோம். எவ்வளவு அழகான பஜனை இருந்தாலும் எவ்வளவு நல்ல கதையா இருந்தாலும் நடுவுல நம்ம கவனம் சிதறி போயிடும். எப்பவாவது வீட்டை பற்றி யோசனை இல்ல பிரச்சனை இல்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற மக்களை பற்றி கவனம் போயிடும். ஆனா சிலர் இருக்காங்க, அதே பஜனை கீர்த்தனை கதையை கேட்கும்போது அவங்க அவ்வளவு லயிச்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு சுற்றியுள்ள எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு சுற்றிலும் ஒரு புனிதமான உணர்வு மட்டும் இருக்கும். அதோட சேர்ந்து சங்கம் புல்லாங்குழல் கோயில் மணி மாதிரி நல்ல சத்தங்களும் கேட்கும். நிச்சயமா இப்படிப்பட்டவங்க கடவுளோட கிருபைக்குள்ள இருக்கிறவங்க தான். கடவுள் ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி தெய்வீக ஒளிகளோட அனுபவம் கிடைக்கும். யாரு கடவுளோட பாதத்துல முழு ஆனந்தத்தை உணர்றாங்களோ, கடவுள் பக்தியத்தான் உண்மையான சந்தோஷம்னு நினைக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க ஒருபோதும் துக்கமா இருக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட மனசும் சிந்தனையும் எப்போதும் அமைதியா இருக்கும். அதனால அவங்க ஒருபோதும் சத்தியம் நல்லொழுக்கம் இருக்கிற பாதையிலிருந்து விலக மாட்டாங்க. இதுதான் கடவுளிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். அதனாலவே சமூகத்துல அவங்களுக்கு எப்போதும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்க உங்க மனைவி கிட்ட உண்மையா இருக்கீங்க அப்படின்னா, ஒருபோதும் அவங்கள ஏமாத்தலன்னா, வேற எந்த பெண்ணோடையும் தவறான உறவு வைக்கலன்னா, மற்ற பெண்களை அம்மா அக்கா தங்கை மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. அதே மாதிரி ஒரு பெண் தன்னோட கணவரையே முழு மனசோட நேசிச்சு அவங்களுக்கே உண்மையா இருந்து அவங்களையே சிறந்தவங்கன்னு நினைச்சு வேற எந்த ஆணை பற்றியும் தவறான எண்ணமே வராம இருந்தா அந்த பெண் ரொம்பவுமே புனிதமானவங்க. அப்படிப்பட்ட பெண்கள் மேல லக்ஷ்மி அம்மா கிருபை எப்போதும் பொழியும். நண்பர்களே, இவையெல்லாம் நீங்க ஒரு சாதாரண மனிதர் இல்லைன்னு நிரூபிக்கிற அறிகுறிகள். நீங்க கடவுளோட விசேஷ கிருபையால பிறந்த ஒரு விசேஷமான ஆன்மா. இந்த அறிகுறிகள்ல உங்களை நீங்களே அடையாளம் கண்டுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல ஒரு பெரிய காரியம் செய்யத்தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய அடையாளம் கண்டு கொள்ளுங்க. தர்மமும் சத்தியமும் இருக்கிற பாதையில நடங்க. மற்றவர்களுக்கும் அந்த வழியை காட்ட முயற்சி செய்யுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, கடவுள் எப்போதும் உங்களோட தான் இருப்பாரு. ஒவ்வொரு கஷ்டத்துலயும் உங்களுக்கு துணை நிற்பாரு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுக்கும் வழிகாட்டுவாரு. அவங்களோட இருப்பை உணரணும், அவர் தர்ற அறிகுறிகளை புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க இஷ்ட தெய்வத்தை எழுத மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்